ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு 70mm சேனல். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிற இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு நியூஸ் காசிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நடிகை பாவனி ஸ்ரீ. ஸோ இவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜிவி பிரகாஷ் அவங்களுடைய தங்கச்சி. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். விடுதலை படத்தின் மூலமாக பட்டி தொட்டி எங்கும் ஃபேமஸான ஒரு நடிகை அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ இவங்க தான் வந்து சோஷியல் மீடியாவில் ட்ரெண்டிங்கில் இருக்கிறாங்க. சினிமா வட்டாரங்கள் நாட்டில் பல ட்ரெண்டிங் போயிட்டுருக்கு. இதில் சினிமா ரிலேட்டட் ட்ரெண்டிங்கில் இவங்க தான் வந்து இப்போ லீடிங்கில் இருக்காங்க. அதுக்கான காரணம் இவங்க போஸ்ட் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு பிக்சர். ஸோ ஒரு பச்சை கலர் டிஷர்ட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக காட்டிட்டு போஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி முழுசாக காட்டிட்டாங்க. ஸோ அதுதான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நடிகை பவானி ஸ்ரீ வந்து பெருசாக தன்னுடைய கவர்ச்சியில் நாட்டம் இல்லாத ஒரு நடிகையாக வந்து தன்னை காட்டிக்கிட்டாங்க. ஸோ அதன் மூலமாக ஏதாச்சும் குடும்பப்பாங்கான பெண்கள் அப்படின்ற ஒரு ரேஞ்சில் ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ரொம்ப எதிர்பார்த்த ஒரு நடிகை. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய ஃபேமிலி பேக்ரவுண்டும் அந்த மாதிரி ஹோம்லியான ஒரு பேக்ரவுண்டாக மாறிடுச்சு. ஸோ இதனால் பெருசாக கவர்ச்சி காட்ட முடியல. சினிமாக்குள்ளே வரத்துக்கே அவங்க ரொம்ப யோசிச்சாங்க. பெருசாக வந்து இதனால் கவர்ச்சி காட்டுற எண்ணமும் அவங்களுக்கு வரல. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ரீசெண்டான ஒரு ஏர்போர்ட்டில் அவங்களுடைய க்யூட்டான தொப்புள் ஷோ. அதை வந்து காட்டாமல் அரசல் புரசலில் காட்டியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு வைடான ஓப்பனான ஒரு ரவுண்டான ஒரு தொப்புள் பார்த்து ஒரு நடிகையோட தொப்புள் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு இல்லையா, க்யூட்டான தொப்புள் அப்படின்னு சொல்லி ஸோ அது பவானி ஸ்ரீ கிட்ட இருக்குது அப்படின்றது இன்னைக்கு ப்ரூவ் ஆயிருக்கு. அவங்க காட்டியிருக்கக்கூடிய அந்த தொப்புள் வீடியோவால், அந்த தொப்புள் ஃபோட்டோ ஷூட்டால். ஸோ இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய அந்த கவர்ச்சியை வந்து கட்டவிழ்த்து விட்டுட்டு இருந்தாங்க. தன்னுடைய முன்னழகு மொத்த கால்வாயும் வந்து 2 பக்க கால்வாயும் நழுவுல ஃபுல்லாக தெரியிற மாதிரி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக காட்டிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து மொத்தமாக காட்ட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இந்த க்ரீன் கலர் டிஷர்ட் தான் இப்போ வந்து ட்ரெண்டிங். இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா, இந்த வயலட் கலரா இல்லை ப்ளூ கலரா, இந்த கலரில் அவங்க முன்னழகில் பச்சக்குன்னு ஒட்டி இருக்கக்கூடிய உள்ளாடை போடாத எடுத்த இந்த ஃபோட்டோ ஷூட்டும் பயங்கர ட்ரெண்டிங். இதில் ஒன்றே ஒரு மிஸ்ஸிங் என்னன்னா கொஞ்சம் தொப்புள். இதுலேயும் அவங்களுடைய அந்த க்யூட்டான அந்த ஓட்டையை காட்டியிருந்தாங்க அப்படின்னா இந்த ஃபோட்டோ ஷூட்டும் பயங்கரமாக ஹிட் ஆயிருக்கும். இதையும் ஹிட் ஆச்சு. அவங்களுடைய முன்னழகு வந்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத வந்து வடிவமாக காட்டக்கூடிய வகையில் அந்த ஃபோட்டோ ஷூட் வந்து இருந்துச்சு. விடுதலை, பாவக்கதைகள், அப்புறம் வந்து காளிதாஸ் 2 இந்த வருஷம் ரிலீஸ் ஆச்சு. அந்த படத்துலலாம் வந்து ஒரு நல்ல ரோல் அப்படின்ற நடிகை பாவனி ஸ்ரீ கிடைச்சிது. நடிப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய படங்களை நடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா இவங்களுக்கு கிடைக்கிறத என்னமோ வந்து வருஷத்துக்கு ஒரு படம், 2 வருஷத்துக்கு ஒரு படம் அப்படின்னா. ஸோ அவங்க வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க ரியாலிட்டி. இனிமேல் வந்து ஹோம்லியாக கதைக்கு முக்கியத்துவம் அப்படின்னு சொல்லி நடிச்சிட்டு இருந்தோம்னா நம்மளை வந்து சினிமாவில் வரலாமா வேணாமான்னு ரொம்ப யோசிச்சு வந்துட்டோம். இதுக்கப்புறம் வந்து மூடி வச்சுட்டு இருந்தால் வாய்ப்பு வராது அப்படின்றது நல்லாவே புரிஞ்சுக்கிட்டாங்க. 32 வயசு ஆகுது நம்ம நடிகைக்கு. அண்ணனுடைய இன்ஃப்ளூயன்ஸில் உள்ளே வந்துட்டோம். ஆனால் இப்போ வந்து சஸ்டெயின் ஆகணும்னா நம்மளுடைய முயற்சியை, நம்மளுடைய திறமையை காட்ட வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி முடிவெடுத்துட்டாங்களோ என்னமோ, அவங்களுடைய கவர்ச்சியை வந்து கையில் எடுத்துருக்கிறாங்க. ஸோ அந்த வகையில் தான் வந்து இன்ஸ்டாவில் தொடர்ந்து தன்னுடைய கவர்ச்சியான ஃபோட்டோ ஷூட்ஸ், ஸோ திரைப்படங்களில் வந்து அந்த அளவுக்கு பெருசாக கவர்ச்சி காட்டல. என்னால் கவர்ச்சி காட்ட முடியும் அப்படின்னு சொல்கிற விதத்தில் தான் வந்து நடிகைகள் ஃபோட்டோ ஷூட் எடுப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு ஷாட் தான் இது. இந்த மாதிரி ஓப்பனாக ஒய்டான தொப்புள் இவங்க காட்டவே இல்லை. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். நம்மளுடைய ஃபேன்ஸுக்காக எடுத்துகிட்டு வந்து காட்டியிருக்கேன். மற்ற கையில் தான் ஃபோனை பார்த்துட்டு இருப்பீங்க. பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஃபைனலி அப்படின்னு சொல்லி ரிவீல் பண்ணிட்டீங்க. இந்த மாதிரி கீர்த்தி சுரேஷும் ஒரு நாள் ரிவீல் பண்ணுவாங்க. இப்போ பவானி ஸ்ரீயோடைய குடும்ப குத்து விளக்கான க்யூட்டான தொப்புள் வியூ வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸ்லோமோவில் பாருங்கள், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நான் இந்த அளவுக்கு அழகாக க்யூட்டான ஒரு தொப்புளாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் எதிர்பார்க்கல. மிரண்டுட்டேன். செம்மையான சரியான ஒரு வியூ. நடிகை த்ரிஷாவுக்கு பார்த்த மாதிரியே இருக்குது. த்ரிஷா யங் ஏஜில் 15 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த மாதிரியே ஒரு க்யூட்டான சூப்பரான ஒரு இடுப்பு குழி. ஸோ இதை வந்து இன்னுமே வந்து அதிகமான வகையில் எண்ணெய் ஊற்றுறது, நெய் ஊற்றுறது சொல்லி விளையாடுவாங்கள்ல, அந்த மாதிரி சோன்லாம் வந்து அந்த மாதிரி சீன்லாம் வந்து நடித்தாங்கன்னா மாசாக இருக்கும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நடிகை பவானி ஸ்ரீயோடைய இந்த வியூவை பார்த்து உங்களை எடுத்திருக்கக்கூடிய அந்த கவர்ச்சியான அவதாரத்தை பார்த்து உங்களுடைய கமெண்ட்ஸ் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரம்யா ஆண்டி சீரிஸோடைய 9th எபிசோட் போஸ்ட் பண்ணியாச்சு. இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது இன்ஸ்டாவில்.